சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு பல நாள் கனவுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் 10 பேர் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், 10 பேர் அதில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் என் லைஃப்லேயும் பல நாள் கனவுன்னு ஒன்று இருந்தது. ஸோ அந்த லைஃப் எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா, அதை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஹாய் மருது. ஹாய். என்ன எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன், எரிச்சலா இருக்கு. வா. ஃபர்ஸ்ட் நாளே யூனிஃபார்ம்ல வர சொல்லிட்டாங்க, ரொம்ப கடுப்பா இருக்கு மருது. அதெல்லாம் விடுப. லீவ் எப்படி போச்சு? லீவ்லாம் நல்லா தான் போச்சு. இந்த வந்துட்டான் பாரு நம்ம கிளாஸ் செலிபிரிட்டி. ஹாய் சுதனே. சுதன் ஏன் இவ்வளோ சோகமா போறான்? தெரியலையே, வா போய் கேப்பமா. வா போவோம். என்ன சுதன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னைக்குமே சிரிச்சிட்டு ஜாலியா தானே இருப்ப, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் பை, இவன்ட்ட கேளு. எப்போவும் நல்லா தானே இருந்தான், இன்னைக்கு ஏன் எப்படி இருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுவான் தெரியும் இல்லை, அவன் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு பேட் கமெண்ட்ஸ் ரொம்ப வருது. நம்ம கிளாஸில் இருந்தே கலையும் அருணும் ரொம்ப பண்ணுறாங்க. அப்செட்டாகவே இருக்கான். நானே இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கா. நீங்களாச்சும் எதாவது சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். சுதன் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு லைஃப்பில் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதான் சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? வீடியோவில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். என்ன பாரு, சே காலையில் விமஞ்சலியாக முடிக்கணும். அருண், நேற்று பார்த்தலாம் நம்ம கமெண்ட் எப்படின்னு. பெரிய செலிபிரிட்டி நினைப்பு. என்னாச்சு, ஸ்கூல்லலாம் ஒன்றா தானே இருந்தீங்க? அதெல்லாம் பழைய பிரச்சனை, சொன்னால் புரியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பேசி தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இவனை பார்க்கறதுக்கே பிடிக்கல. எஞ்சுவா போங்களே. எதுக்கு இவங்க எப்படி இருக்காங்க? சரி சுதன், இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, எதுனாலும் பார்த்துக்கலாம். நானும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணேன், என்னை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, அவனுவளே வந்து பேசுவானுவ. அவனுக்குள்ளே நீ ஃப்ரெண்டுங்கிறது இருக்க தான் செய்யும். உன் 10 நாள் கனவை நீ நிறைவேற்றினதுக்கப்புறம் அவனுவளே வந்து பேசுவானுவ பாரு. இன்னமாடா சுதன், அதுவே நினச்சிட்டு இருக்க, அதை விட்டு வெளியே வாடா. சரி மச்சான், வர ட்ரை பண்ணுறேன். ஆமாம், டெய்லியும் கண்டினியூவாக வீடியோ பண்ணு, ரீல்ஸ் எடு, நிறைய பண்ணி நீ பாட்டுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இரு. சரி மச்சான், இனி கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணு. ஓகே, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன்டா. நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். ஓகே, பாய்டா. மனது விதைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் மகனே வென்று வா, தலையே நிமிந்து பகையை கொன்று வா, வீரா வீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்ந்தாக்கும் குருவாலா, வீரா வீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்ந்தாக்கும் குருவாலா. யூடியூப்பில் 1 இயர் கண்டினியூஸாக வீடியோ போட்டதுக்கான ரிசல்ட் கிடச்சி 2 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன். அதே டைமில் என்னோடய பல நாள் கனவான யூடியூப் சில்வர் பே பட்டன் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுவும் ரெடி ஆச்சுன்னு சொல்லி யூடியூப் டீம்லேருந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க எனக்கு. ஹலோ ப்ரோ, சுதன் தானே? ஆமாம் ப்ரோ. கொரியர் வந்திருக்கு, லொக்கேஷனில் வெயிட் பண்ணுறேன், வந்து வாங்கிக்கிறீங்களா? ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள், இந்த வாரேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஆமாம் மச்சான், நான் ஹாஸ்டல் தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? மச்சான், சுதன் வாடா. யூடியூப் சில்வர் பே பட்டன் வந்துருச்சுடா. ஏய் சூப்பர்டா, கையை கொடு. முதல்ல அப்பா அம்மாட்ட போயிட்டு காட்டு வந்துருந்தேன்டா. ஆமாண்டா, முதல்ல அப்பா அம்மா கிட்ட தான் காட்டணும். பைக் சாவி கூட்டுறா. இதோ. ஹெல்மெட் இருக்கட்டும் மச்சான், பக்கத்தில் தான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா ஹெல்மெட் போட்டு போகலாம்ல? பக்கத்தில் அப்பா அம்மாட்ட காட்டு வந்துடுவேன். சரி மச்சான், பார்த்து போய்ட்டு வா. சரி மச்சான், போயிட்டு வரேன். ஓகேடா, பார்த்து போய்ட்டுடா. காற்றிலே
அருண் அது யாருன்னு பாரு. டேய் நமக்குலாம் சுதன்டா. ஒரு சின்ன இன்சிடெண்ட் என் லைஃப்பை தலைகீழ மாற்றிருச்சு. பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட ஹெல்மெட் போட்டு போடான்னு எதுக்கு சொல்கிறாங்க? நம்மளோட சேஃப்டிக்காண்டி தானே சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வர தண்டியும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம புள்ள வந்துட மாட்டானான்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் இதை மாதிரி சின்ன இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியுமா? ஸோ தயவு செய்து சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டு எங்கேனாலும் போங்க.